ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குமரன் நர்சரி கார்டன். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ரேர் ஃப்ரூட்ஸ் பற்றி பார்க்கலாம். ஆல்ரெடி நம்ம ரேர் ஃப்ரூட்ஸ் பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அதோட கண்டினியூ பார்ட் தான் இது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது என்ன செடினா ரெட் சப்போட்டா. இது வந்து கிராஃப்டட் தான். இதோட இலை எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மேலே நல்லா க்ரீன் கலர்லேயும் கீழே வந்து சில்வர் கலர்லேயும் இருக்கும். இது வந்து சாப்பிட டேஸ்ட் வந்து நல்லாவே இருக்கும். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா சப்போட்டாலேயே இன்னொரு வெரைட்டி. இதோட பேர் என்ன அப்படின்னா தாய் கிங் சப்போட்டா. இதோட ஃப்ரூட்ஸ் எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா நல்ல பெருசாகவே எல்லா ஃப்ரூட்ஸை விடையுமே இந்த நம்ம தாய் கிங் சப்போட்டாவோட ஃப்ரூட்ஸ் வந்து நல்ல பெருசாக இருக்கும். சாப்பிட்றதுக்கும் அவ்வளவு டேஸ்ட்டாக இருக்கும். இதோட செடி பாருங்கள் நல்லா சீக்கிரமாகவே க்ரோத் ஆகும். இதுக்கு இன்னொரு பேரும் இருக்குது, என்னென்னா தாய் ஜம்போ சப்போட்டா. நம்ம கார்டன்லேயே வந்து சப்போட்டாவில் நிறைய வெரைட்டியில் சப்போட்டா வந்து இருக்குது. இப்போ பாருங்கள் இது என்ன சப்போட்டான்னு பார்த்தீங்கன்னா பனானா சப்போட்டா. இதோட ஃப்ரூட் பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு. இது வந்து நல்ல பனானா மாதிரி நீளமாகவே இருக்கும். இதோட டேஸ்ட்டும் வந்து எல்லா சப்போட்டாவை விடையும் இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் தான் இருக்கும். காயும் பார்த்தீங்கன்னா வந்து சீக்கிரமாகவே நிறைய காய்கள் வந்து காய்க்கும். இதை நம்ம மாடி தோட்டத்தில் வச்சு கூட வளர்க்கலாம். நல்லா வளரக்கூடிய செடி தான். இது என்ன செடினா ரோஸ் ஆப்பிள். இதை வந்து பன்னீர் சாம்பை அப்படின்னு சொல்லலாம். இது வந்து கேரளா சைடில் வந்து ரொம்ப ஃபேமஸான ஃப்ரூட்டுன்னே சொல்லலாம். இந்த ஃப்ரூட்டோட ஸ்மெல் வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நல்ல பன்னீர் ஸ்மெல்லில் வந்து இருக்கும். இந்த ஃப்ரூட் வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாகவும் இருக்கும். குழந்தைங்களுக்கும் இந்த ஃப்ரூட் ரொம்ப பிடிக்கும். இது என்ன செடினா மலையான் ஆப்பிள். இது வாட்டர் ஆப்பிள்லேயே இன்னொரு வெரைட்டி. இதோட டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஆப்பிளோட டேஸ்ட் மாதிரி தான் இருக்கும். ஃப்ரூட் வந்து நல்லா ரெட் கலரில் அழகாகவே இருக்கும். இது என்ன செடினா லிபோட். இந்த ஃப்ரூட்டோட சைஸ் வந்து நாவல் பழம் மாதிரி தான் இருக்கும். இதுவே பூவாக இருக்கும்போது ஒயிட் கலரில் இருக்கும். கொஞ்சம் காயான உடனே ரெட் கலரில் மாறிடும். இதுவே பழுத்தப்புறம் அப்படின்னா பிளாக் கலரில் ஆயிரும். இது சாப்பிட்றதுக்கு நல்ல டேஸ்டாகவே இருக்கும். இது என்ன செடினா அர்சாபாய். இந்த ஃப்ரூட்டை நம்மளால் சாப்பிடவே முடியாது. ஏன்னா இது வந்து ரொம்ப புளிப்பு டேஸ்ட்டில் வந்து இருக்கும். அப்போ நீங்கள் கேட்கலாம், ஏன் இந்த செடியை நாங்கள் வளர்க்கணும் தேவையில்லாமல் அப்படின்னு கேட்கலாம். ஏன்னா இதோட ஜூஸ் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் எவ்வளோ ஜூஸ் ட்ரை பண்ணியிருப்பீங்க, அதில் இது வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டில் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம செடியிலேயே நிறைய காய் காய்ச்சிருக்கு பாருங்கள். இது என்ன செடினா லிச்சி. இது ரேர் ஃப்ரூட்டுன்னு சொன்னாலுமே நிறைய பேருக்கு தெரியக்கூடிய ஃப்ரூட் தான். இதோட ஃப்ரூட் எப்படி இருக்கும் அப்படின்னா சின்ன சின்ன முள்ளாட்டு ரெட் கலரில் ஒரு சின்ன பால் மாதிரி தான் இருக்கும். உள்ளே வந்து ஒயிட் கலரில் ஜெல்லி மாதிரி இருக்கும். டேஸ்ட்டுமே வந்து ரொம்பவே நல்லா இருக்கும். இப்போ நம்ம பார்க்குறது லோங்கான். இந்த லோங்கான்லேயே நம்மக்கிட்ட நிறைய வெரைட்டிஸ் அவைலபிளாக இருக்குது. லோங்கான் பற்றி ஆல்ரெடி நம்ம ஒரு வீடியோ போட்டிருக்கோம். இது என்ன லோங்கான் அப்படின்னா வியட்நாம் லோங்கான். செடி பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. ஃப்ரூட் பாருங்கள் இப்படி தான் இருக்கும். இந்த ஃப்ரூட்லாம் நம்ம ஊர் சைடில் வளருமா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். கண்டிப்பாக வளரும். ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாவே வளரும். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது மில்க் ஃப்ரூட். இது வந்து எல்லா சீசன்லேயுமே காய்க்கும். இது வந்து பர்பிள் மில்க் ஃப்ரூட்டு. இது வந்து ஸ்டார் ஆப்பிள் அப்படின்னு சொல்லுவாங்க. பால் பழம் அப்படின்னு கூட நிறைய இடத்துல சொல்லுவாங்க. இதை வந்து கட் பண்ணும்போது ஸ்டார் ஷேப்பில் இருக்கும். அதனால தான் இதை வந்து ஸ்டார் ஆப்பிள் அப்படின்னு சொல்கிறாங்க. இதோட சீட் பார்த்தீங்கன்னா சப்போட்டா சீட் போல் இருக்கும். டேஸ்ட்டு சொல்லவே வேண்டாம். இந்த பேருக்கு ஏற்ற மாதிரி பால் மாதிரி இருக்கும் டேஸ்ட்டு. இப்போ நம்ம பார்க்குறது மிராக்கிள் ஃப்ரூட். இதோட லீஃப் பாருங்கள் நல்லா சின்னதாக இருக்கும். இதோட ஃப்ரூட் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா டேக்கில் பாருங்கள் இருக்குல்ல எவ்வளோ குட்டியாக, அதே மாதிரி தான் நல்லா குட்டியாக இருக்கும். இதோட ஒரு மிராக்கிள் என்ன அப்படின்னா இந்த ஃப்ரூட்டை வந்து நம்ம டேஸ்ட் பண்ணிவிட்டு எந்த ஒரு புளிப்பான ஃப்ரூட்டை சாப்பிட்டாலுமே, அதாவது எலுமிச்சப்பழம், நம்ம முன்னாடி பார்த்தோமே அர்சாபாய், அந்த ஃப்ரூட் புளிப்பான ஃப்ரூட்டை சாப்பிட்டா கூட நமக்கு டேஸ்ட் வந்து நல்லா இனிப்பாக தான் தெரியும். அந்த அளவுக்கு இது ஒரு மிராக்கிள் ஃப்ரூட். அதனால தான் இதை நம்ம மிராக்கிள் ஃப்ரூட்னே சொல்கிறோம். இந்த வீடியோவில் பார்த்தா எல்லா ஃப்ரூட்ஸுமே நான் ஸ்க்ரீனில் ஆட் பண்ணுறேன். பாருங்கள், எல்லா பிளான்ட்ஸுமே நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. வாங்க வந்து பாருங்கள், பிடிச்சிருந்தா வாங்கிக்கோங்க. தேங்க்யூ.